ஐயா ஐயா ஐயா! என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி குதிக்கிற? இந்த படத்தை பார்த்தா நீங்களும் குதிப்பீங்க. அண்ணா இது சாதாரண படம் இல்லண்ணா, வரப்பிரசாதம். தபால வந்த திடீர் பிரசாதம். என்னடா உளர்ற? வளரலங்க, இப்பதான் நான் தெளிவா இருக்கேன். இது வரைக்கும் உங்க மச்சானை பார்த்தா நான் பயந்துகிட்டு இருந்தேன். இனிமே என்ன பார்த்து அவர் பயப்பட போறாரு. என் மச்சாங்கிட்டயும் அடி வாங்கினா தான் நீ அடங்குவ. முதல்ல கை வச்சிருக்கிற போட்டோவை பார்த்துட்டு பேசுங்க. என்ன போட்டோ அது? இதுவல்லவோ படம், வெள்ளி விழா படம், எனக்கு வசூலை வாரி குவிக்க போகும் படம். சீனு, நமக்கு நேரம் நல்லா இருக்குடா. அதனாலதான் கவர்ல இருந்து இந்த போட்டோவை எடுத்து பார்க்கணும்னு உனக்கு தோணி இருக்கு. ஆமா, நீங்க வேண்டான்னு சொன்ன கவரை போஸ்ட்மேன்ட்ட இருந்து வாங்க வச்சது நானு. நீங்க பார்க்க வேண்டான்னு சொன்ன படத்தை எடுத்து பார்த்தது நானு. என்ன ஒதுக்கிடாதீங்க. உன்னை ஏன்டா நான் ஒதுக்க போறேன்? இனிமே நீ தான் எனக்கு கைத்தடி. இது வரைக்கும் ராஜசேகருக்கு நீ வலது கை, இனிமே எனக்கு பீச்சாங்கை. என் பின்னாடியே வா, போய் தொழில் தொடங்கலாம். தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம். இந்த போட்டோவை கொண்டு போய் உங்க மச்சான்ட்ட கொடுத்தீங்கன்னா அவரு அதிர்ச்சி ஆவார். அது கொஞ்ச நேரத்துக்கு தான். அப்புறம் அந்த போட்டோவை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். நாமளும் அந்த போட்டோவை தாரா பார்த்துட்டு வெறுங்கையோட திரும்ப வேண்டியதுதான். அது மட்டும் இல்லைங்க, நம்மளை கூப்பிட்டு இந்த விஷயத்தை வெளில சொன்னா கொன்னே போடுவேன்னு மிரட்டுவாரு. அதையும் நம்ம கேட்டுக்கணும். இது அங்கே நடக்க போகுது. என்ன ஒன்றும் தெரியாத பாப்பான்னு நினைச்சியா? என் மச்சான் கிட்ட போய் எப்படி போட்டு கொடுத்து எப்படி வாங்க வேண்டியதை வாங்குறேன்னு பாரு. இப்போ நம்ம நேரம் உங்க மச்சான் வீட்டுக்கு தான் போறோமா? நேரா என் மச்சான் கிட்ட போய் இந்த போட்டோவை கொடுத்தா வாங்கி வச்சுட்டு அப்படியா ஆக வேண்டியது நான் பாக்குறேன்னு சொல்லி நம்மள அனுப்பிச்சிடுவாரு. இதை கொடுத்ததுக்கு எந்த அத்தாட்சியும் நம்ம கிட்டே இருக்காது. அதனால இப்ப நம்ம நேரா கலர் ஜெராக்ஸ் கடைக்கு போறோம். இதை 10 காப்பி எடுக்கிறோம். இத 10 காப்பி ஜெராக்ஸ் எடுக்க போறோம். ஆமா, அப்படித்தானே? ஆமா. அப்புறம் இந்த கருமை எதுக்கு நம்ம கையில? இப்ப சொல்லுங்க. டேய், நான் எதுக்கு இதை 10 காப்பி எடுத்து வச்சுக்க போறேன் தெரியுமா? ஒன்று, என் மச்சாங்கிட்ட இந்த படத்தை காட்டி பணம் வசூல் பண்றதுக்கு. ஆஹா. 2, சொக்கலிங்கத்துக்கிட்ட இந்த படத்தை காட்டி பணம் வசூல் பண்றதுக்கு. ஓஹோ. 3, பட்டணத்து பையங்களி பூஜா கிட்ட காட்டி வசூல் பண்றதுக்கு. ஷபாஷ். 4, இந்த படத்துல இருக்கிற பார்வதியை பார்த்து உன் புருஷனுக்கு ஏற்கனவே ஒன்று ஃபிக்ஸ் ஆயிருக்குமான்னு சொல்லி பணம் வசூல் பண்றதுக்கு. என்னடா பேசாம இருக்க? நான் சொன்னதுக்கெல்லாம் ஆஹா ஓஹோன்னு அப்படி பாராட்டு பத்திரம் கொடுத்த. இப்ப மௌன சாமியார் மாதிரி நிக்கிற. இல்ல, கடைசியா சொன்னீங்களே பார்வதி கிட்ட வசூல்னு, அது மட்டும் நடக்காதுங்க. ஏன்டா நடக்காது? அந்த அட்ரஸ் இருந்த கவரை தான் நான் இப்ப கீழ்ச்சி போட்டேன். ஏங்க சிரிக்கிறீங்க? ஓடா, கீழ்ச்சி போட்டது காமெடியா இருந்ததா? பயங்கர காமெடியா இருந்தது. உன் வருமானத்துக்கு நீயே வேட்டு வச்சுக்கிட்டேடா. என்ன சொல்றீங்க? இந்த போட்டோவை பார்வதி கிட்ட காட்டி அதுல வர வசூலை தான் உனக்கு தரலாம் நினைச்சேன். அதுக்கு வாய்ப்பே இல்லாம பண்ணிட்டியே. அப்ப எனக்கு எதுவுமே கிடையாதா? அப்படிலாம் விட்டுருவேன் உன்னை. என் கூடயே இரு. என்னை நம்பி யாரையும் நான் கெடுக்கவே மாட்டேன். உனக்கு செலவுக்கு ஏதாவது சில்லறை காசு தரேன். வா. செலவுக்கு சில்லறை காசா? சரி, இந்த சில்லறை வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? டேய் சில்லறை அதான் வந்துட்டக்கா. ஹலோ. ஹே ஏசி, என்ன தெரியுதா? என்ன சைலண்டா இருக்க? ஏய், நீ இல்லடி, உங்க தாத்தா பாட்டி உங்க பரம்பரையா எனக்கு தெரியும். இங்க பார், உன் போலீஸ் டெக்னிக்கலா என்கிட்ட யூஸ் பண்ணி நான் யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு நினைக்காத. நான் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். அம்மா நாட்டிய பேரொளி, 1000 பேர் பேசினா கூட நான் உன் வாய்ஸ் தனியா கண்டுபிடிப்பேன். எனக்கேவா? அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குல்ல? ரொம்ப அலட்டிக்காத. கோயில் மணி யோசைக்கு நடுவுல தகரடப்பா சத்தம் கண்டா தெரியாதா என்ன? ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், உடனே கோச்சிப்பியே. என் தங்கச்சி வாய்ஸ் தான் இந்த உலகத்திலே ஸ்வீட்டான வாய்ஸ். நிஜமா? பிராமிஸா? மஞ்சு, உங்க வருங்கால வீட்டுக்காரு என்ன சொன்னார் தெரியுமா? உங்க குரல் ஸ்வீட்டாவே இல்லையா? ஏய் சுபத்ரா, அதுக்குள்ள போட்டு கொடுக்குறியா? இத பாருனா, மஞ்சு உன்னை மன்னிக்க தயாரா இருக்காங்க.
ஆனா நேர்ல வந்து மன்னிப்பு கேட்கணுமா? எப்ப வர? இப்போ உனக்கு சந்தோஷமா? நான் சொல்லாத மேட்டர் சொல்லி மாட்டி விட்டுட்டேன். யாரு? சுபத்ராவா? அம்மாட்ட பேச ஒரு நிமிஷம். சுபத்ரா, அம்மா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? நல்லா இருக்கம்மா. மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுறேன். டான்ஸ் பிராக்டிஸ் டெய்லி 1 hour பண்றேன். பாத்துடி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. சரிம்மா. அம்மா ஒரு நிமிஷம், மஞ்சு உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மஞ்சு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏன் ஆண்டி, எங்க ஊர் திருவிழா நடந்துட்டு இருக்கு, அதுக்கு நீங்க கண்டிப்பா வருவீங்கல்ல? பார்க்கலாமா? என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? நீங்களாம் கண்டிப்பா வந்தே ஆகணும். அது இல்லம்மா, ராதாவுக்கு லீவ் கிடைக்கணும். நம்ம வீட்ல சுசித்ரா இருக்காளே, அவ படிப்பு கிடக்கூடாது. இன்னும் நிறைய வேலை இருக்கேம்மா. அம்மா, நான் ஐஸ்கிரீம் கேட்டா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவேல, இங்க நான் டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். சுபத்ரா, ஐஸ்கிரீம்லாம் நிறைய சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. அம்மா ஃபோன் கொடுங்கம்மா. வாலு, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னதும் உன் இஷ்டத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? இருடி உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். என்னங்க, நான் மஞ்சு பேசுறேன். மஞ்சுவா? ஐயோ சாரி, நான் சுபத்ரா நினைச்சு பேசிட்டேன். பரவாயில்ல. பக்கத்துல சுபத்ரா இருக்காளா? இல்ல, கூப்பிட்டு கொடுக்கட்டுமா? லூசு, பக்கத்துல சுபத்ரா இல்லைனா உன் கூட தனியா பேசலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவகிட்ட கொடுக்கட்டுமான்னு கேக்குறேன். சீக்கிரம் பேசுங்க, அவ தள்ளிதான் இருக்கா. சரி, சீக்கிரம் பேசு. நான் மனசுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது போட்டு கேட்கறேன். நீங்க பேசுங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஏய், சண்டை போடாத, ஏதாச்சும் பேசு, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். போங்க, என்ன பேசுறது? எனக்கு வெக்கமா இருக்கு. இது போதும். ஐயோ, இத மனசுல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். சும்மா இருக்கும்போது அப்பப்ப போட்டு கேக்குறேன். மனசுக்குள்ளே ஒரு டேப் ரெக்கார்ட் வச்சிருக்கியாண்ணா? சுபத்ரா, நானே கடைசியில மஞ்சு கிட்ட போனை கொடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள உங்களுக்கு தாங்கல, திருட்டுத்தனமா பேசிக்கிறீங்க. ஏய், திருட்டுத்தனமெல்லாம் ஒன்றும் பேசல, சும்மா சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி சரி, வழியாத. ஆமா, அப்பா எப்படி இருக்காரு? அப்பா நல்லா இருக்காரு. பக்கத்துல இருக்காரா? இல்லடா, சுசித்ரா ஸ்கூல்ல இருந்து வர டைம் வேன்காக வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா, நானும் ஒரு பொண்ணு இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லி பாசத்தை கொஞ்சம் மிச்சம் வைக்க சொல்லு. சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்பா தினம் உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில் கூட கேட்டாரு, நான் வேணா ஒரு ட்ரிப் சுபத்ராவை பார்த்துட்டு வரட்டுமான்னு. சும்மா சொன்னேனே. சரி, சுசித்ரா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்காளாமே, போன தடவை பேசினப்ப அம்மா சொன்னாங்க. ஆமாண்டா, ரொம்ப நல்லா படிக்கிறா. ஏனா சுசித்ராவுக்கு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட்க்கு ஏற்பாடு பண்ணா என்ன? ஆமா சுபத்ரா, நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீயும் சொல்லிட்ட. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு போகிறேன். கஸ்தூரி அக்காவுக்கு நாம இதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாம்மா. இன்னைக்கு நாம் பேசிக்கிட்டு இருக்கோன்னா அதுக்கு காரணமே அவங்க தானே. அன்னைக்கு மட்டும் அவங்க குறுக்க வந்து காப்பாற்றலைன்னா நினச்சி கூட பார்க்க முடியல. நல்ல டாக்டரை பாருண்ணா. கண்டிப்பாடா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. சுசித்ரா நல்லபடியாக நடக்கணும், அதை பார்த்து கஸ்தூரி சந்தோஷப்படணும். அதான் நம்ம கஸ்தூரிக்கு செய்கிற நன்றி கடன். சரிண்ணா, நான் நாளைக்கு ஃபோன் பண்றேன். சரி, மஞ்சு கிட்ட பேசணுமா? இல்லைம்மா, பரவாயில்ல, நான் அப்புறமா பேசிக்கிறேன். சரிண்ணா. வச்சுட்டேன்ல, வாங்க. மச்சான் தனியா அலைஞ்சிட்டு இருக்காரு. போட்டு கொடுக்கறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். நீ போய் முதல்ல போட்டு கொடுத்துனது, நான் பின்னாலே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அது மரியாதை இல்லைங்க. நீங்க முதல்ல போய் பிசினஸ் பேசுங்க, நான் பையன் வரேன். அதுவும் சரிதான். என்ன கணக்கிறதெல்லாம் பெருசா இருக்கு, என்ன விஷயம்? சொல்ல வேணான்னு தான் பார்த்தேன், ஆனால் சொந்த மச்சானாச்சே, அதனால் மறைக்க முடியல, அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நானே ஏகப்பட்ட பிரச்சனையில் அல்லாடிக்கிட்டு இருக்கேன், இதில் நீ வேறையா? சொல்ல வந்தது சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டு போ.
இது சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டு போக வேண்டிய விஷயம் இல்லை மச்சான். குடும்பத்தோட கூட்டா உட்காந்து பேச வேண்டிய விஷயம். ஏன்னா நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் இல்லையா? பீடிகை போடுறத நிப்பாட்டிட்டு விஷயத்த சொல்லு. சொல்லி தெரிஞ்சுக்க இதுல எதுவுமே இல்லை மச்சான். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்னால நம்பவே முடியல சாரதி. சில நேரங்கள்ல என் பையன் என்ன மீறி போறவன் தான், ஆனா எல்லாம் மீறி போறவல்ல. இவளை தான் கட்டிப்பேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவளையே கட்டி வச்சிருப்பேனே. அதை விட்டு ஊருக்கு தெரியாம பெத்தவங்களுக்கு தெரியாம இப்படி பண்ணிவிட்டானே. எங்க ஐயா இப்படி வேதனைப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. அப்படி என்னங்க அவர் கையில கொடுத்தீங்க? கொடுங்க. என்னையாது நம்ம சிவா தம்பி கூட யாரோ ஒரு பொண்ணு நிக்குது. இத பத்தி வெளியே மூச்சு விட்ட அப்புறம் மூச்சு விடாதபடி பண்ணிடுவேன். இது எப்படி உனக்கு கிடைச்சது? யாரோ ஒரு பயப்புள்ள என் அட்ரஸை கவர்ல எழுதி இந்த படத்தை எனக்கு அனுப்பி வச்சிருக்கிறான். அவன் ஏன் உனக்கு அனுப்பணும்? என்னங்க எப்படி கேட்டீங்க? நாம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல. எனக்கு அனுப்பிச்சா அதை முதல்ல உங்ககிட்ட தான் வந்து கொடுப்பேன்னு அனுப்பி உனக்கு தெரிஞ்சிருக்கு. விவரமானவங்க அவன். சாரதி, சீனு கிட்ட சொன்னதான் உனக்கும் சொல்றேன். இந்த விஷயம் நமக்கு தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நான் ஏன் மச்சான் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல போறேன்? நான் எப்போ வந்து எந்த உதவி கேட்டாலும் நீங்க இல்லைன்னு சொல்றதே இல்லை. அந்த நன்றியை நான் மறப்பேனா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? ஐயோ, இது அபாண்டம் மச்சான். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு அவசரத்துக்கு கைமாத்தா ஒரு 5000 ரூபாய் பணம் தேவைப்பட்டது. அதை உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வர வழியில தபால்காரன் இந்த கவரை என் கையில கொடுத்துட்டு போயிட்டான். மற்றபடி நான் கேட்ட இந்த 5000 ரூபாய்க்கும் இந்த கவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது மச்சான். நம்ம ஊர் வெட்டி போயிலுங்க வக்கடையா பேசுற மாதிரி உலகத்துல வேற எவனும் பேச முடியாது. புடி, நீ கேட்ட மாதிரி கொடுத்தேன். சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. அதான் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல, கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிறேன். என்ன நீங்க பாட்டு போறீங்க? இதுல ஏன் பங்கு எவ்வளவு? நாம 2 பேரும் பெரிய பிசினஸ் பார்ட்னர்ஸ். இதுல பங்கு வேற. செய்யறதே களவாடித்தனா, இதுல பங்கு வேற தரணும். என்ன ஏமாத்த பாக்குறீங்க? என் பாவு சும்மா விடாது. இது உழைச்ச காசு. உழைச்ச காசு. சரி சரி, ஏதாவது செய்யறேன் வா. என்ன ஒரு 4000 ரூபாய் தெரியுங்களா? 40 ரூபாய் தரேன்னு பாரு. வர்றதை விட வேணாம். என்னங்க, என்ன மழையில நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. உங்களை தாங்க. என்னாச்சு இவருக்கு? தங்கம், ஒரு நிமிஷம் அப்படி வா. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக இப்படி மழையில நனைஞ்சீங்க? உடம்பும் மனசும் எரியுதுடி. அதான். உங்களை யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. சரி, எதுக்காக கூப்பிட்டீங்க? உன் பிள்ளைய ரொம்ப செல்லமா வளர்த்துட்டல நீ. அதில் என்ன சந்தேகம்? ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? நாம விதைச்சது ஒண்ணு, முளைச்சது வேற ஒண்ணா இருக்கான்னு தான் கேட்கிறேன். இந்த பீடிகெல்லாம் வேணாம், நேரடியா விஷயத்துக்கு வாங்க. இத பார், பார்த்தா உனக்கே எல்லாம் புரியும். எனக்கு யாருங்க இந்த பொண்ணு? உன் மருமக. என்னங்க சொல்றீங்க? உன் புள்ள சென்னையில அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இல்லைங்க, இருக்காது. என் புள்ள அப்படிப்பட்டவே இல்லை. நான் நம்ப மாட்டேன். நம்பணுங்கிறதுக்காக தாண்டி யாரோ ஒரு புண்ணியமா இந்த போட்டோ அமைச்சிருக்கான். அது மட்டும் இல்லடி, அவன் காப்பு கட்டின நேரத்துல கூட யார் சொல்லியும் கேட்காம ஊரை விட்டு போயிருக்கான். எதுக்காக? எல்லாம் இந்த பொண்ணுக்காக தாண்டி. இப்போவாது உன் மகனோட யோக்கியதை உனக்கு புரியுதா? ஏங்க, இந்த போட்டோல இருக்கிறதெல்லாம் உண்மையா இருக்குமா? உண்மைன்னு தெரிஞ்ச என்னடி பண்ண போற? மகனையும் மருமகளையும் கூப்பிட்டு ஆரத்தி எடுத்து வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்கன்னு கூட போறியா? அதுக்கப்புறம் அந்த ஊரையே கூப்பிட்டு விஷயத்த சொல்லி விருந்து வைக்க போறியா? மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே